அனைவருக்கும் வணக்கம். AXN Infotechலேருந்து விஜய். நம்ம ரெகுலராக வந்து TallyPrime பற்றி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து TallyERP9 யூஸ் பண்ணணும், அதே மாதிரி TallyPrime வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கொரியா இருக்குது. இன்றைக்கி TallyPrime இன்ஸ்டால் பண்ணி லைசன்ஸோடு எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், வேணுங்கும்போது எப்போ நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம் டேட்டாஸை, அட் அ டைமில் ERP9 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஹவு டு யூஸ் TallyPrime அண்ட் TallyERP9 அட் சேம் டைம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டேலியோட டேட்டா வந்து பேக்கப் எடுக்கணும். தென் வந்து எக்ஸிஸ்டிங் TallyERP9 வந்து சரண்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து TallyERP9 எங்கிட்ட வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D:/. TallyERP9 6.6.2 அப்படிங்கிற இடத்துல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ்லையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுக்கிறதுக்கு நான் டேலியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸோ நான் டேலி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பேக்கப் எடுத்துட்டோம். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TallyERP9 வந்து சரண்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால TallyPrime வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட TallyERP9 வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணணும். TallyERP9 வந்து நான் ஓப்பன் பண்ணணும். நான் அப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி TallyERP9 வந்து ஓப்பன் ஆகும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரண்டர் பண்ணிக்கணும். இதுக்கு F12 லைசன்சிங் சரண்டர் லைசன்ஸ். ஸோ இதில் நம்மளோட எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடி அண்ட் டேலி பாஸ்வேர்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட டேலி வந்து ERP9 சரண்டர் ஆயிரும். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்ஸ்டால் TallyPrime அண்ட் லைசன்ஸை வந்து நம்ம ரீஆக்டிவேட் பண்ணணும். TallyPrime இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டேலி சொல்யூஷன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து என்னோட D:/. செட்டப் அப்படிங்கிற இந்த ஃபைல் தான் டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த செட்டப் ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செட்டப் ஃபைலை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை வேறு லொக்கேஷனில் வந்து இருக்கிற ERP9 வந்து அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன டேலி வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, டேலியில் வந்து நீங்கள் வந்து E:/. TallyERP9ங்கிற இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து அப்டேட் பண்ணட்டுமா, TallyPrime சேஞ்ச் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி அதுவே டிடெக்ட் பண்ணி கேட்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து TallyPrime இன்ஸ்டால் பண்ணணும், அதே மாதிரி ERP9 அப்படியே இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து TallyPrime வந்து புதுசாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா, அதை வந்து கான்ஃபிகரேஷனில் போயிட்டு லொக்கேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மை கம்ப்யூட்டரில் D:/. இன்ஸ்டால் பண்ணணும். D:/. வந்து TallyPrime அப்படிங்கிற இடத்துல வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் TallyPrime அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், TallyPrime நியூவாக இன்ஸ்டலேஷன் D:/. TallyPrime அப்படிங்கிற இடத்துல இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு TallyPrime வந்து நியூவாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், TallyPrime வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயே ஆப்ஷன் வரும், ஸ்டார்ட் TallyPrime அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்.
அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் TallyPrimeோட ஐக்கான் உங்களுக்கு அப்படியே புதுசாக வந்திருக்கும், TallyERP9ஓட ஐக்கானும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா TallyPrime லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த TallyPrime லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லைசன்ஸை வந்து இந்த ப்ரைமில் வந்து ரீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு TallyPrime இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகும்போது அதனோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கும். ரைட், இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபயர்வால் உங்களோடது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ அலோவ் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நான் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம லைசன்ஸ் வச்சிருக்கோம், அதனால ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இதை நம்ம கொடுத்துட்டு நம்மளோட மெயில் ஐடி அண்ட் டேலி நெட் பாஸ்வேர்டை நம்ம போட்டோம்னா போதும். ஸோ நம்மளோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வழியாக தான் டேலியை வந்து சரண்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ TallyPrime வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ TallyPrime கம்ப்ளீட்டாக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. ரைட், இப்போ என்னோட டெஸ்க்டாப்பில் 2 ஐக்கான் இருக்கும். TallyPrime ஓப்பன் பண்ணால் அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ERP ஓப்பன் பண்ணாலும் அதில் நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி TallyERP9 யூஸ் பண்ணிட்டு இருந்த டேட்டாவை நான் ப்ரைம்ல யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா D:, இந்த ஃபோல்டரில் டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற இந்த 2 ஃபைலை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கட் பண்ணாமல் காப்பி பண்ணிவிட்டு TallyPrime அப்படிங்கிற ஃபோல்டரில் டேட்டா அப்படிங்கிறதுல டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரைமில் இருக்கிற ERP9 இருக்கிற டேட்டா வந்து ப்ரைமில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் திரும்ப TallyPrime ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ப்ரைம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பாத் கம்பெனி டேட்டா பாத் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் D: TallyPrime டேட்டா. ஸோ இதான் நான் இப்போ செட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட 2 கம்பெனியும் ERP9 இருந்த கம்பெனியை நான் ப்ரைமில் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் அதில் ஒர்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா மைக்ரேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம ப்ரைமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ ப்ரைம் வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அட் த டைம் ERP9 எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம TallyERP9 ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ப்ரைம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டேலி இப்போ எஜுகேஷன் மோடில் உங்களுக்கு காமிக்கும் ERP9. ரைட் சைடு டாப்பில் கேட்வே சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்மளோட ப்ரைமில் ஆக்டிவேட் பண்ண லைசன்ஸ் வந்து ERP9 ஷோ பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் கீபோர்டில் என்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ERP9 லைசன்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து அட் அ டைமில் ERP9 ஒர்க் பண்ணலாம், ப்ரைமும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா எந்த டேட்டாவை எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் நீங்கள் ERP9 மைக்ரேட் பண்ணி ப்ரைமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டாவை ப்ரைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்க, திரும்ப ரோல் பேக் பண்ணி ERP9 யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட சஜஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைமில் வந்து உங்களோட டேட்டாஸை போட்டு சும்மா ட்ரையல் மட்டும் பாருங்க. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைமுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரேட் பண்ணி வந்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரைம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அண்ட் TallyERP9 லைசன்ஸையும் நம்ம திரும்ப கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ 2 அப்ளிகேஷனுமே நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட AXN Infotech டீமை கான்டாக்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஃபர்தராக இன்ஸ்டலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. AXN Infotechலேருந்து விஜய்.